ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாசந்திரன். இன்னைக்கு டேட் மார்ச் 27, 2026. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருந்தாலும் சரி, ஒரு செய்தி உங்களை கண்டிப்பாக அதிர வச்சுருக்கும். பல வருஷமாக நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில், ஹாலிவுட் மூவிஸில் பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிஜமாகி இருக்கு. அது என்னன்னா, எலான் மஸ்க் அவரோட நியூராலிக் கனவை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் இதில் முதல் பயனாளி ஆக போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சிந்தனை மூலமே உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, ஆபத்து என்ன? இது நம்ம மூளையை ஹேக் செய்யுமா, இல்ல மனித இனத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா? வாங்க அக்கு வேற ஆணி வேற அலசுவோம். நான் உங்கள் பிரபாசவேந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காம ஸ்கிப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நியூராலிங்க் தான் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன். 2016 எலான் மஸ்க் ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் இது. இவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனோட மூளையும் கம்ப்யூட்டரையும் ஒரு ஒயர்லெஸ் லிங்க் மூலயமா இணைக்கிறது. அதாவது இப்போ ஏர்பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ஒயர்லெஸ் மூலயமா ஏர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண்டை ஓட்டில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஒரு காயின் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்பை உள்ளே வைப்பாங்க. அதிலிருந்து வர்ற ஒரு மெல்லிய நரம்பு மூலயமா, அதாவது எலக்ட்ராட்ஸ் மூலயமா நம்ம மூளையோட நியூரான் செல்கள்லாம் கனெக்ட் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி ப்ளூடூத் மூலமாக உங்கள் ஃபோனுக்கோ இல்லை உங்கள் லேப்டாப்புக்கோ அனுப்பிடும். அதாவது நீங்கள் கையால் டைப் பண்ண தேவையில்லை, வாயால் பேசவும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் நினச்சா போதும், அது உங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கும். அதுதான் இந்த நியூராலிங்க். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், அதாவது ICMR, அப்புறம் நியூராலிங்க் டீமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு அப்புறமா ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் இந்த ஹியூமன் ட்ரையல் வேகமாக நடக்க போகுது. ஏன் இந்தியா? ஏன்னா இங்கே இருக்கிற டேட்டா அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எலான் மஸ்க்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. இந்தியாவோட ஐடி பவரும் எங்களோட பயோடெக்கும் சேர்ந்தா உலகத்தையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அந்த சிப்பை முதலாக பொருத்தி இருக்க போகிற அந்த நபர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு செய்திகளில் கசிஞ்சிருக்கு. அவர் சேலத்தை சேர்ந்த ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. ஒரு விபத்து காரணமாக அவரோட கை கால்கள் செயல்படாமல் போயிருக்கு. அவர் இப்போ டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நியூராலிங்க் அவரோட மூளையில் பொருத்தப்பட்ட பிறகு அவர் பண்ண போற முதல் விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்ல யோசிச்சு ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றது. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இங்கிலீஷ்ல தான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வீட்டில் இருக்கிற லைட்டை போடு அப்படின்னு சொல்லி அவர் தமிழ்ல நினைச்சா அந்த சிப் அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் மூலமா லைட் ஆன் பண்ணும். இது வெறும் டெக்னாலஜி கிடையாது, இது ஒரு மொழியோட வெற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எலான் மஸ்க் இப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காரு. 2026 எண்டுக்குள்ள டெலிபதி அப்படிங்கிற ஃபியூச்சரை கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது எனக்கும் நியூராலிங்க் இருக்குது, உங்களுக்கும் நியூராலிங்க் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நம்ம 2 பேரும் பேசிக்கவே வேண்டாம். நான் என்ன நினச்சாலும் அந்த மெசேஜ் அப்படியே உங்கள் மூளைக்கு போயிடும். இது ஒரு பக்கம் சூப்பராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் யாராவது திருடிட்டா உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணுற மாதிரி உங்கள் மூளையை ஹேக் பண்ணி நீங்கள் நினைக்காத விஷயத்தை நினைக்க வச்சா இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பயமாக பார்க்கப்படுது. இந்த சிப்பை வச்சு வெறும் டைப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம நினச்சதை முன்னாடி ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லை, இதோட பாசிட்டிவ் சைடு ரொம்ப பெருசு. கண் பார்வை திரும்புதல், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு கேமரா மூலமாக வர்ற காட்சிகளை நேரடியாக மூளைக்கு அனுப்பி அவங்கள பார்க்க வைக்க முடியும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. அதுதான் மறதி நோய், அதாவது அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வயதானவங்களுக்கு வர்ற மறதி நோயை இந்த சிப் மூலமா மெமரி பேக்கப் பண்ணி எடுத்து சரி பண்ண முடியும். இதுவும் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது கூகுளில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் உங்கள் மூளைக்குள்ளேயே அக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் இராணுவத்தில் இதை பயன்படுத்த ஆரம்பித்தா வலி உணர்வே இல்லாத, பயமே இல்லாத சைபோர்க் வீரர்களை உருவாக்க முடியும். ஆனால் இதோட டார்க் சைடும் ஒன்று இருக்குது. இதில் உலக போருக்கு வழிவகுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபுணர்களும் எச்சரிக்கிறாங்க. ஆனால் முன்னாடி நான் சொன்ன அந்த 3 விஷயமும் நல்லா இருக்கு இல்லையா. இது வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது உலகளாவிய விவாதங்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க 2 விதமான கருத்துக்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சி, நாம மெஷின்களோட இணைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மனுஷனா இருக்க மாட்டான், நம்ம எல்லாரும் எலான் மஸ்கோட ஒரு டேட்டா பாயிண்ட் ஆயிடுவோம்னு பயப்படுறாங்க.
குறிப்பாக இந்தியாவில் இந்த டெக்னாலஜி சாதாரணமாக மக்களுக்கு கிடைக்குமா, இல்லை இதுவும் பணக்காரங்களுக்கான ஒரு பிஸ்னஸாக மாறிடுமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாகவும் அமையுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 27, 2026 இதை நான் உங்ககிட்ட சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம ஃபோனை ஒரு 2 கிலோ இருக்கும், அதை நம்ம கையில் வச்சுருந்தோம். அப்புறம் அந்த ஃபோன் இப்போது பாக்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. இப்போது அது நம்ம மூளைக்குள்ளேயே போக போகுது. இது நம்மளை சூப்பர் ஹியூமனாக மாற்ற போகுதா, இல்லை கம்ப்யூட்டரோட அமைதியாக மாற்ற போகுதா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனிமேல் நான் நினைக்கிறேன் சொல்கிறதுக்கும் ஜிப் நினைக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்கள் மூளையில் இந்த மாதிரி ஒரு சிப் வச்சுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வச்சுப்பீங்களா? அப்படி வச்சுக்கிட்டா நீங்கள் முதல்ல பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும்? டக்குன்னு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை பிடிச்சவங்க கூட டெலிபதியில் பேசணும்னு நினைப்பீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.